இதுதான் ட்ரம்ப் சொன்ன மீட்பா? சுடுகாடாய் மாறிப்போச்சு. 168 குழந்தைகளை புதைக்க தோண்டப்பட்ட குழிகளின் புகைப்படத்தை பகிர்ந்த ஈரான். 168 பள்ளி மாணவிகளின் மரணம் இதயத்தை நொறுக்கும் வீடியோ. புத்தகம் சுமந்த பிஞ்சுகள் இன்று புதைக்குழிக்குள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள மினாப் நகரில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை தாக்குதலில் சுமார் 168 பள்ளி மாணவிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல் பிப்ரவரி 28, 2026 அன்று ஷஜாரே தயேபா என்ற பெண்கள் தொடக்க பள்ளி மீது நடத்தப்பட்டது. இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்த மாணவிகளை அடக்கம் செய்வதற்காக தோண்டப்பட்ட நூற்றுக்கணக்கான குழிகளின் புகைப்படத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வாக்களித்த மீட்பு ரெஸ்கியூ என்பது உண்மையில் இப்படித்தான் இருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். 7 முதல் 12 வயது வரையிலான அந்த பிஞ்சு மாணவிகளின் உடல்கள் இந்த தாக்குதலில் சிதறி போனதாகவும், காசா முதல் மினாப் வரை அப்பாவி மக்கள் இரக்கமின்றி கொல்லப்படுவதாகவும் அவர் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் மேலும் 96 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மினாப் நகரில் நடந்த இந்த மாணவிகளின் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈரானின் புரட்சிகர காவல் படை தளத்திற்கு அருகிலேயே இந்த பள்ளி அமைந்திருந்ததால் இலக்கு தவறி இந்த தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என சொல்லப்பட்டாலும், ஐநா மற்றும் யுனெஸ்கோ அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் மீதான இத்தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறிய செயல் என மனித உரிமை அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன. இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலில் ஈரானை சேர்ந்த 168 தொடக்க பள்ளி மாணவிகள் கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே அதிர வைத்தது. கடந்த பிப்ரவரி 28 நடந்த இத்தாக்குதலை அடுத்து பள்ளி எங்கும் சடலமாக சிதறி கிடந்த மாணவிகளின் உடல்கள் காண்போரை கலங்கடித்தன. இந்த நிலையில் தாக்கப்படுவதற்கு முன்பு 6 முதல் 10 வயதுடைய சிறுமிகள் ஒருவருடன் ஒருவர் பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருந்த வீடியோ வெளியாகி பலரின் நெஞ்சையும் பதற வைத்துள்ளது. இங்கு தோண்டப்பட்டுள்ள குழிகளில் பல சிரிப்புகள் புதைந்துள்ளன. ஈரானில் பெண்கள் பள்ளி மீது நடந்த தாக்குதலில் பலியான மாணவிகளை அடக்கம் செய்ய தோண்டப்பட்ட குழிகள் இவை. பள்ளிக்கு சிரித்த முகத்துடன் சென்ற குழந்தைகளின் உயிரற்ற உடல்களை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுத காட்சி நெஞ்சை உலுக்குகிறது. அதிகார வெற்றிக்காக நடக்கும் போரில் ஏன் எந்த பாவமும் அறியாத குழந்தைகளும் அப்பாவி மக்களும் பலியாக வேண்டும்? مادر شهید دعا برای امام زمان بکنه، او رو صدا بزنه. امام